வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றத்தில் உறுப்பினராக சேர்பவர்களுக்கு கூலி படத்தின் டிக்கெட். திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தியேட்டர் உரிமையாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றி வருகிறது. பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பெருமிதம். டெல்லியில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி. புதுவை மற்றும் விழுப்புரம் மாணவர்கள் சாதனை. இனி விரிவான செய்திகள். பெத்துசெட்டிப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை நிறுவன செயலர் ரமா வைத்தியநாதன் பங்கேற்றார். லாஸ்பேட்டை தொகுதி பெத்திசெட்டிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவிலில் கூழ்வார்த்தல் மற்றும் கரகம் வீதி உலா நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு ஊர்வலம் நடைபெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனை முன்னிட்டு கமலா அறக்கட்டளை நிறுவன செயலர் ரமா வைத்தியநாதன் தலைமையில் மகளிர் குழுவினர் கோவில் விழாக்குழு தலைவர் இல்லத்தில் இருந்து தட்டு வரிசை எடுத்து வந்து கோவிலை அடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் திரளாக கலந்து கொண்டனர். லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினராக சேர்பவர்களுக்கு கூலி படத்தின் டிக்கெட் தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தியேட்டர் உரிமையாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த கூலி திரைப்படம் புதுச்சேரியில் நாளை 15 திரையரங்குகளில் வெளியாகிறது. இதனிடையே புதுச்சேரி அரசியலில் இறங்கியிருக்கும் லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மக்கள் மன்றத்தில் வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து உறுப்பினரானால் இலவசமாக கூலி படத்தின் டிக்கெட் வழங்கப்படும் என மொபைல் செயலி மூலம் விளம்பரம் செய்து வருகிறார். ரஜினி படத்திற்கு டிக்கெட் பெறுவதற்காக பலரும் தங்களது வாக்காளர் அடையாள அட்டையை சமர்ப்பித்து கூலி படத்தின் டிக்கெட்டை பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு திரையரங்குகளிலும் சுமார் 2000 டிக்கெட் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஒவ்வொரு திரையரங்கிற்கும் சென்று உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வாக்காளர் அடையாள அட்டையை திரைப்பட டிக்கெட்டிற்காக பயன்படுத்துவது சட்டவிரோதம் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றம் மூலம் டிக்கெட் பெற்றவர்களை உள்ளே அனுமதித்தால் தியேட்டரை இழுத்து மூடி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தார். இதனால் தியேட்டர் உரிமையாளர்கள் செய்வதறியாது திகைத்து நின்றனர். இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் திமுகவினர் மற்றும் ரஜினி ரசிகர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து புகார் அளித்தனர். புதுச்சேரி தியேட்டர் உரிமையாளர்களுடன் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தேசிய கொடி ஏந்தி சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஹர் கர் திரங்கா 2025 பிரச்சாரத்தில் தீவிரமாக பங்கேற்குமாறு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில் தேசிய கொடி ஏந்தி சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி பள்ளியில் தொடங்கி சிவன் கோவில் வழியாக பாகூர் தாசில்தார் அலுவலகம் வழியாக சென்று மீண்டும் பள்ளிக்கு வந்தடைந்தது. இந்த விழாவில் திட்ட ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணசாமி வரவேற்புரை வழங்க பள்ளி துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகிக்க பள்ளி மூத்த விரிவுரையாளர் தனுஷ் பேரணியில் நோக்க உரை வழங்கினார். உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவினை பள்ளி அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சின்ன காலாப்பட்டு அரசு தொடக்க பள்ளியில் புதிய காம்பவுண்ட் சுவர் மற்றும் பழைய கட்டிடத்தை மேம்படுத்தும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தொடங்கி வைத்தார்.
காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை வசதிகள், அரசு சார்பில் வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு அரசு தொடக்கப்பள்ளியில் புதிய காம்பவுண்ட் சுவர் மற்றும் பழைய கட்டிடத்தை மேம்படுத்தும் பணிகளை தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 27,57,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை செய்து சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி முக்கிய நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், PMLK அறக்கட்டளை நிர்வாகிகள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் கடந்த ஆட்சி போல் இல்லாமல் தேர்தல் நேரத்தில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றி வருவதாக பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் VP ராமலிங்கம், வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றி தொகுதி வாரியாக தேசிய கொடி ஊர்வலம், சுதந்திர போராட்ட வீரர்களின் நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்துதல், தூய்மை பணி செய்தல், போர் வீரர்கள், தாய்நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த குடும்ப உறுப்பினர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை கௌரவித்தல், அமைதி ஊர்வலம் என பல்வேறு நிகழ்ச்சிகளை மாவட்டம், தொகுதி சார்பாக செயல்படுத்துமாறு தலைமை அறிவுறுத்தியுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் இன்று நகரம், மாவட்டம் சார்பாக எழுச்சி பேரணியாக சுமார் 700 இருசக்கர வாகனங்களுடன் ஊர்வலமாக நகரம் முழுவதும் வலம் வந்ததாகவும் தெரிவித்தார். தேசத்தின் பெருமையையும் மூவர்ண கொடியின் பெருமையை பறைசாற்றுவதாக இருந்ததாகவும், பிரிவினைவாத நாளான 16ஆம் தேதி மௌன ஊர்வலம் தொகுதி முழுவதும் நடத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய காரைக்கால் நிர்வாகி அருள்முருகன், மரக்காணத்தில் இருந்து புதுச்சேரி வரை 4 வழி சாலை அமைப்பதற்கு 157 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். ரெஸ்டோபார் குறித்து அடிக்கடி பேசி வரும் நாராயணசாமி, அதனை கொண்டு வந்தது அவர்கள் ஆட்சியில்தான் என்றும் தெரிவித்தார். காரைக்காலில் கோவில் இடங்கள் பட்டா போட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது என்றும், 23 ஆண்டு காலம் பாராளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய அமைச்சராகவும் இருந்த நாராயணசாமி இதுவரை புதுச்சேரிக்கு என்ன செய்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்பிய அவர், அரும்பார்த்தபுரம் மற்றும் முதலியார்பேட்டை மேம்பாலங்கள் கட்டுவதில் ஊழல் நடந்திருக்கிறது என்றும், அதனால் பாலங்கள் தரமானதாக கட்டப்படவில்லை என்றும், இதனால் கட்டிய சில மாதங்களிலேயே பாலங்கள் மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நாராயணசாமி காரைக்காலில் உள்ள மார்க் துறைமுகத்திற்கு அடிக்கடி சென்றதாலேயே அந்த துறைமுகம் ஏலத்திற்கு விடப்பட்டு தனியார் வாங்கி இருக்கிறார்கள் என்றும், இதனால் புதுச்சேரி மாநிலத்திற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் குற்றம் சாட்டினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர். குயிலை கல்விக்கூடத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் ஒன்றியம் குயிலாபாளையம் கிராமத்தில் குயிலை கல்விக்கூடத்தின் முப்பெரும் விழா மாரியம்மன் கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் உதயசங்கர், NR காங்கிரஸ் இளைஞர் பாசறை தலைவர் கனகராஜ், சிறைத்துறை காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரன், அனைத்து சமூக அமைப்புகள் மற்றும் தன்னார்வலர்கள் கூட்டமைப்பு தலைவர் சித்தானந்தம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். விழாவினை சிறப்பிக்கும் வகையில் பொம்மையார்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன், துணைத் தலைவர் பாலு என்கிற முனுசாமி ஆகியோர் தலைமையில் கிராம நாட்டாமைகள் சுப்பிரமணி, வெங்கடேசன், ராமலிங்கம், ஏழுமலை, பெருமாள், தண்டபாணி ஆகியோர் முன்னிலையில் குருதிக்கொடை குழு தொடங்கப்பட்டது. பணி நிறைவு செய்த ஆசிரியர்கள் அரங்கநாதன், வேணுகோபால், ராமலிங்கம், தலைமை ஆசிரியர் வெங்கடாச்சலம் ஆகியோர்களுக்கு மாமனிதர் விருது, காவல் கண்காணிப்பாளர் பாஸ்கரனுக்கு அறநெறி அண்ணல் விருது, சதீஷ்குமாருக்கு தொண்டு மாமணி விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பித்தனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளின் தனித்திறனை வெளிப்படுத்தும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஊராட்சி மன்ற உறுப்பினர் ஆறுமுகம், சமூக சேவகர் கஜேந்திரன் மற்றும் கிராம இளைஞர்கள் ஒருங்கிணைப்பில் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செய்திருந்தனர். குயிலை கல்விக்கூடம் ராம்குமார் நன்றி தெரிவித்தார். துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப் பள்ளியில் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் துத்திப்பட்டில் உள்ள திருப்பூர் குமரன் அரசு தொடக்கப் பள்ளியில் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன், 5ஆம் வட்ட ஆய்வாளர் புவியரசன், துத்திப்பட்டு ஊர் பிரமுகர் ராதாகிருஷ்ணன், பேங்க் ஆப் பரோடா மேலாளர் சீனிவாசன், அசின் பிரேம்ஜி, வல்லுநர் பவுலின் மேரி மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியை தேன்மொழி இணைந்து குத்துவிளக்கினை ஏற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். முன் மழலையர் கற்றல் வள மையத்தை திறந்து வைத்து மாணவர்களுடன் உரையாடினர். வள்ளி, தலைமை ஆசிரியர், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார்.
அடிப்படை எழுத்தறிவு மற்றும் எண் அறிவு போட்டி பள்ளியில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதன்மை கல்வி அதிகாரி, 5ஆம் வட்ட ஆய்வாளர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் ஊர் பிரமுகரான ராதாகிருஷ்ணன் தனது சொந்த செலவில் அனைத்து மாணவர்களுக்கும் அடையாள அட்டை மற்றும் பெல்ட் வழங்கினார். நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் தலைமை உரையாற்றினார். முதன்மை கல்வி அதிகாரி கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சிறப்புரையாற்றினார் மற்றும் பெற்றோர்களுக்கும் கல்வியின் முக்கியத்துவத்தை கதையின் மூலம் எடுத்துரைத்தார். நமது 5ஆம் வட்ட ஆய்வாளர் பள்ளியின் வளர்ச்சி பற்றிய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் வழங்கினார். பேங்க் ஆஃப் பரோடாவின் மேலாளர் மாணவர்களுக்கு கைபேசி முக்கியத்துவத்தை கூறி விழிப்புணர்வினை ஏற்படுத்தினார். அசீம் பிரேம்ஜி வலமைய வல்லுநர் கேட்டல் மற்றும் வாசித்தல் திறனை மாணவர்களுக்கு மேம்படுத்த வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியினை சசி தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியின் அனைத்து ஏற்பாடுகளையும் ஆசிரியர்கள் ஜெயசித்ரா, சிசிலி, ஷர்மிளா தேவி, மீனாட்சி, கல்பனா மற்றும் அலுவலக ஊழியர்கள், பெற்றோர்கள் இணைந்து விழாவினை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தனர். உழவர்கரை தொகுதியில் புதிதாக சிறிய பாலம் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் 1வது குறுக்கு தெருவில் பேஸ் 2இல் 39,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சிறிய பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதேபோல் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகர் 1வது குறுக்கு தெருவில் 38,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சாலைக்கு நடுவே இணைப்பு பாலம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதிலும் சிறப்பு விருந்தினராக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வுகளில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் கணேஷ், ஒப்பந்ததாரர்கள் மனோகரன், மோகன்ராஜ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். சின்ன காலாப்பட்டு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு பகுதியில் உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் கல்வித்துறை சார்பாக வழங்கப்படும் சீருடை மற்றும் பள்ளி உபகரணங்கள் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர்கள், மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். புதுடெல்லியில் நடைபெற்ற 19வது இண்டிபெண்டன்ஸ் டே கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் பரிசுகளை வென்று சாதனை படைத்தனர். புதுடெல்லியில் நடைபெற்ற 19வது இண்டிபெண்டன்ஸ் டே கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டிக்கு செய்கோகாய் தலைவர் கியோஷி சி பழனிவேல் உலக நடுவர் தலைமையில் புதுவை மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு 1ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு பெற்றனர். இந்த போட்டிக்கு செய்கோகாய் துணைத் தலைவர், அகில இந்திய நடுவருமான ஷிகான் மகேந்திரன், செய்கோகாய் பொதுச் செயலாளர், அகில இந்திய நடுவருமான ஷிகான் அரவிந்தன் சிறப்பான முறையில் பயிற்சி அளித்து அழைத்து சென்றனர். பதக்கங்களை வென்ற மாணவர்களை செய்கோகாய் கராத்தே அமைப்பின் சேர்மன் விநாயகமூர்த்தி வரவேற்றார். இதில் விழுப்புரம், கோலியனூர், வளவனூர் மற்றும் கண்டமங்கலம் சேர்ந்த செய்கோகாய் மாணவர்கள் கலந்து கொண்டு 4 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலம் வென்று சாதனை படைத்துள்ளனர். தங்கப் பதக்கத்தை வென்ற மாணவர்கள் தருண், லோகேஸ்வரன், விக்னேஸ்வரன், தீபன்ராஜ், வெள்ளி வென்ற மாணவ மாணவிகள் கௌதம், ஷாலிகா, கவிநிலா, வெண்கலத்தை வென்ற மாணவ மாணவிகள் சுஜித்ரா, கவிதா ஆகியோர் பதக்கங்களை வென்றனர். மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு தனது சொந்த நிதியிலிருந்து கல்வி ஊக்கத்தொகையினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு முடிந்த பொதுத் தேர்வில் மணவெளி சட்டமன்ற தொகுதியில் உள்ள நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்றன. அதன்படி நோனாங்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 41 மாணவ மாணவிகளுக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவருக்கு 20,000 ரூபாய், 2வது மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு 15,000 ரூபாய் மற்றும் பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் தலா 10,000 ரூபாய் மற்றும் சான்றிதழ்களை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மேலும் பள்ளியில் பணிபுரிகின்ற அனைத்து ஆசிரியர்களுக்கும் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் கல்யாணி, பள்ளி தலைமை ஆசிரியர், ஊர் முக்கிய பிரமுகர்கள், கிருஷ்ணமூர்த்தி, மாநில செயலாளர் ஹேமமாலினி, மாவட்ட தலைவர் சுகுமார்,
தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்தி பாலன், சக்திவேல், கோபாலகிருஷ்ணன், கோவிந்தன், பாலகிருஷ்ணன், தினகரன், கிருஷ்ணன், ரங்கராஜ், நந்தகோபால், பூபாலன், குமரன், அன்பு, ராமு, நடராஜ், சுமதி, அனிதா, புஷ்பா, சந்துரு, ராஜேந்திரன், முருகன், கந்தன், ஞானசேகர், மணவெளி பகுதி காமராஜ், தங்கதுரை, டாக்டர் ராஜ்குமார், முரளி, பன்னீர், அருள், ஐயனார் உள்ளிட்டவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொண்டமாநத்தம் அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அடுத்த தொண்டமாநத்தம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த 6ஆம் தேதி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. 10 நாட்கள் நடைபெறும் விழாவில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும் இரவில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. நேற்று மங்கள வாத்தியங்கள் முழங்க ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் உபயதாரர் ஸ்ரீராமுலு நாயுடு, ராமச்சந்திரன் நாயுடு உட்பட நாயுடு குடும்பத்தினர்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் மாங்கல்யம் பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி தணிகைமணி, திருப்பணிக்குழு தலைவர் சத்தியமூர்த்தி மற்றும் தொண்டமாநத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். பாகூர் ஸ்டேடியம் மேடு அரசு தொடக்க பள்ளியில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் தின விழாவில் புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் பங்கேற்று மரக்கன்றுகளை நட்டார். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள சேலியமேடு அரசு தொடக்க பள்ளியில் சுற்றுச்சூழல் தின விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் தலைமை ஆசிரியர் திரு நாராயணன் தலைமை தாங்கினார். ஆசிரியை இந்துமதி அனைவரையும் வரவேற்றார். பள்ளி விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் கலந்து கொண்டார். அவருக்கு பள்ளியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்பட்டது. மாசு கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் செயலர் ரமேஷ் பேசுகையில், ஒவ்வொரு மனிதரும் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. அதனை காசு கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அது இறைவனால் படைக்கப்பட்ட இயற்கை சம்பந்தப்பட்டது. ஆக்சிஜன் பெற வேண்டும் என்றால் மரங்களை வளர்க்க வேண்டும். ஜப்பான் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் 85 வயதிற்கு பிறகு மரணமடைகின்றனர். காரணம், நிறைந்த காடுகள், மரங்கள் இருப்பதனால் அவர்களுக்கு ஆக்சிஜன் அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் நமது பகுதியில் காடுகள் அழிக்கப்பட்டு வருகிறது. இதனால் ஆக்சிஜன் குறைவாக கிடைப்பதால் சிறு வயதிலேயே மரணங்களை தேடி நாம் செல்கின்றோம். அதனால் இந்த பள்ளியில் படிக்கின்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவரவர் பிறந்த நாளுக்கு வீடுகளில் ஒவ்வொரு மரங்களை நட வேண்டும் என்பதனை மாணவர்களிடையே எடுத்துக் கூறினார். பிறகு தற்போது இருக்கின்ற மரங்கள் அனைத்தும் நமது முன்னோர்கள் பாட்டன் மற்றும் பூட்டன் இவர்கள் வைத்த மரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அதேபோல் பாலித்தீன் கவர்களை பயன்படுத்தக்கூடாது. கடைகளுக்கு செல்லும் பொழுது துணிப்பைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று மாணவ மாணவிகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எடுத்துரைத்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடை மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கினார். பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். இந்த நிகழ்ச்சியில் ஆசிரியர் ராஜசேகர் நன்றி கூறினார். விழாவில் ஆசிரியர் சசிகலாவதி, கிருஷ்ணகுமார், பள்ளி மேலாண் குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். ரெட்டிச்சாவடி அருகே ஸ்ரீ சுப கபில விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கடஹர சதுர்த்தி சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியான ரெட்டிச்சாவடி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப கபில விநாயகர் ஆலயத்தில் வருடத்தில் ஒருமுறை வரக்கூடிய மகா சங்கடஹர சதுர்த்தியை முன்னிட்டு தொழில் முன்னேற்றத்திற்கும் திருமண தடைகள் நீங்க குழந்தை பாக்கியம் பெற நோய் நொடி இன்றி நலமுடன் வாழ்வதற்காக சன்னதியில் உள்ள மூலவருக்கு கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய யாகசாலையும் தொடர்ந்து 108 சங்காபிஷேகமும் பால், தயிர், இளநீர், தேன், பன்னீர், அபிஷேகத்தூள், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து அதனைத் தொடர்ந்து வெள்ளி கவசம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அகல் விளக்கு ஏற்றி விநாயக பெருமானை வணங்கி சென்றனர். சன்னதிக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு விநாயகர் பெருமானின் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது.
தொடர்ந்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். இரட்டை குடியுரிமை மூலம் சென்டாக் நிர்வாகத்தில் நடக்கும் முறைகேடுகளை சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர், முதலமைச்சர் உத்தரவிட வேண்டும் என மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா கோரிக்கை விடுத்துள்ளார். மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி ஆளுநர், முதல்வர் உட்பட சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் இரட்டை குடியுரிமை, போலி சான்றிதழ் ஆவணங்கள் மூலம் அரசு ஒதுக்கீட்டில் மருத்துவ சீட்டுகளுக்கு இரு மாநிலங்களில் விண்ணப்பித்த மாணவர்களின் விவரங்களை உரிய ஆவணங்களோடு புகாராக அளித்தோம். இதை விசாரித்த சென்டாக் நிர்வாகம் அதன் முடிவை புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநரகம் அலுவலகத்திற்கு கோப்பாக வழங்கினர். சுகாதாரத்துறை இயக்குநரகத்தில் சரிபார்த்ததில் தமிழகத்தில் 8 பேரும், கேரளாவில் 6 பேரும் இருவேறு மாநிலங்களில் அரசு ஒதுக்கீட்டில் விண்ணப்பித்தது நிரூபணமானது. இவர்களை சுகாதாரத்துறை இயக்குநரகம் மூலம் புதுச்சேரி மாநில அரசு ஒதுக்கீட்டில் விண்ணப்பித்த மாணவர்களின் தரவரிசை பட்டியலிலிருந்து நீக்க உத்தரவிடப்பட்டது. நீக்கிய 14 மாணவர்கள் சென்டக்கில் சமர்ப்பித்த விண்ணப்பங்கள், நீட் மதிப்பெண், இருப்பிடம், ஜாதி சான்றிதழ்களை தற்போது வரை புதுச்சேரி சென்டக் நிர்வாகம், சுகாதாரத்துறை சமர்ப்பிக்காதது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இரட்டை குடியுரிமை மூலம் பல ஆண்டுகளாக சென்டாக் நிர்வாகத்தில் நடக்கும் முறைகேடுகளை சிபிஐ விசாரணைக்கு ஆளுநர், முதல்வர் உத்தரவிட வேண்டும் என்றும் பெற்றோர் மாணவர் நலசங்க தலைவர் பாலா கோரிக்கை விடுத்துள்ளார். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் பாலாஜாபாத் கூட்டுறவு வங்கியின் அருகே உள்ள நியாய விலைக் கடையில் துவங்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் சிறப்பு கவனம் தேவைப்படும் பிரிவினரின் வாழ்வை மேம்படுத்துவதுடன் உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் இத்திட்டத்தின் கீழ் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 601 நியாய விலைக் கடைகளைச் சேர்ந்த 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கொண்ட 20,331 குடும்ப அட்டைகளில் உள்ள 26,316 பயனாளிகளுக்கு அவர்தம் இல்லங்களிலேயே குடிமைப் பொருட்களை விநியோகம் செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 2வது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் பயன்பெற தகுதியுள்ள குடும்ப அட்டைகள் மற்றும் பயனாளர்களின் விவரம் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையிடமிருந்து பெறப்பட்டு கள அலுவலர்களுக்கு அனுப்பப்பட்டு மின்னணு இடைத்தராசு இயந்திரம் உள்ளிட்ட உபகரணங்களுடன் பாதுகாப்பான வாகனங்களில் குடிமைப் பொருட்களை தகுதியுள்ள பயனாளர்களின் இல்லத்திற்கே சென்று நியாய விலைக் கடை விற்பனையாளர்கள் மூலம் விநியோகம் செய்யப்படும் நிகழ்ச்சியின் துவக்க விழா வாலாஜாபாத் கூட்டுறவு வங்கியின் அருகே உள்ள நியாய விலைக் கடையில் இருந்து வாகனம் துவங்கப்பட்டன. இந்த வாகனத்தினை பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதர், ஒன்றிய குழு துணைத் தலைவர் சேகர், பேரூர் செயலாளர் பாண்டியன் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேரூராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளுக்கும் சென்று 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமகன்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு நேரடியாக குடிமைப் பொருட்கள் அவர்களின் இல்லங்களில் வழங்கினர். உலக புத்தக தினத்தை முன்னிட்டு சாலவாக்கம் ஸ்டாண்டர்ட் நர்சிங் பிரைமரி துவக்கப்பள்ளி சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் சாலவாக்கம் ஊராட்சியில் தனியார் ஸ்டாண்டர்ட் நர்சிங் பிரைமரி துவக்கப்பள்ளி உள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் உலக புத்தக தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி பள்ளியின் தாளாளர் செல்வம் தலைமையிலும் தலைமை ஆசிரியை கவிதா முன்னிலையிலும் நடைபெற்றது. பள்ளியில் இருந்து துவங்கிய பேரணியில் மாணவ மாணவிகள் புத்தகங்கள் குறித்த பதாகைகளை கையில் பிடித்துக் கொண்டு பெருமாள் கோவில் தெரு, பஜார் வீதி, யாதவ் தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி மீண்டும் பள்ளி வந்து பேரணி நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் திரளாக பங்கேற்றனர். உடையார்பாளையத்தில் பட்டத்து மாரியம்மன் ஆலய ஆடி பால்குட விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் மேலவீதியில் எழுந்தருளியுள்ள பட்டத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் ஆடி மாதம் வெகு விமர்சையாக திருவிழா நடைபெறும். இந்த ஆண்டு ஆடி மாதத்தை முன்னிட்டு கிராம மக்கள் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த விழாவில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள், பெண்கள் என அனைவரும் பக்தி சிரத்தையுடன் கலந்து கொண்டனர். தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றிய அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பக்தர்கள் பால்குடம் எடுத்து சென்றனர். ஏரிக்கரையில் இருந்து சக்தி கரகம் சுமந்து மஞ்சள் ஆடை அணிந்து சிலர் அக்னி சட்டி மற்றும் அழகு குத்தியும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். பம்பை மேளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோவிலை அடைந்ததும் அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்தனர். இதில் 70 வயதான தனம் என்கிற மூதாட்டி 13 ஆண்டுகளாக ஆணிக்கால் மிதியணி 2 கிலோமீட்டர் அளவு நடந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிறார். பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் கூடியிருந்த பக்தர்கள் அனைவரும் ஓம் சக்தி பராசக்தி என
பக்தி கோஷங்களை எழுப்பி அம்மனை வழிபட்டனர். இந்த விழாவில் ஊர் பொதுமக்கள், முக்கியஸ்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இது பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் கிராமத்தின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமைந்தது. சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் தாயுமானவர் திட்டத்தினை காஞ்சி வடக்கு மாவட்ட அகிலக அணித்துணை அமைப்பாளர் சண்முகம் துவக்கி வைத்தார். தமிழகத்தில் முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் மூலம் வழங்கும் முதல்வரின் தாயுமானவர் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார். அந்த வகையில் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்கப்பெருமாள் கோவில் ஊராட்சியில் உள்ள பாரேரி பகுதியில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சார்பில் அரிசி, சர்க்கரை, பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி காஞ்சி வடக்கு மாவட்ட அயலக அணி மாவட்ட துணை அமைப்பாளர் சண்முகம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் மதனகோபால், அல்லா பாஷா, நாராயணன், ஜீவா, முனுசாமி, இஸ்மாயில், சிங்கப்பெருமாள் கோவில் தலைவர் மற்றும் துணை தலைவர், வார்டு உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் சுற்றுப்பயணத்தை மயிலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் வரவேற்றார். உரிமை மீட்க, தலைமுறை காக்க பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூட்டேரிப்பட்டில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸிற்கு மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் தலைமையில் பாமகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து மயிலம் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அன்புமணி ராமதாஸ் சுவாமி தரிசனம் செய்தார். விக்கிரவாண்டி மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதிகளில் நடைபயணத்தை தொடங்கினார். இந்த நிகழ்வில் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் உள்ளிட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமை மரக்காணத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் வேதநாயகி ஆளவந்தார் துவக்கி வைத்தார். மரக்காணம் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு பேரூராட்சி மன்ற தலைவர் வேதநாயகி ஆளவந்தார் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்தார். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மரக்காணம் வட்டாட்சியர் நீலவேணி, பேரூராட்சி மன்ற செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி, சமூக நலத்துறை வட்டாட்சியர் உஷா, பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் பலராமன், பேரூராட்சி மன்ற கவுன்சிலர்கள், வருவாய் ஆய்வாளர் வனமயில் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மரக்காணம் பேரூராட்சிக்குட்பட்ட 1 முதல் 9வது வார்டு பகுதிக்குட்பட்ட 600க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மகளிர் உரிமை தொகை, பட்டா மாற்றம், அரசு வீடு வழங்கும் திட்டம், இலவச வீட்டுமனை பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தனர். நூல் படிப்போர் வட்டம், செங்கற்பட்டு பாலாறு நயன் சங்கம் மற்றும் உரைக்காட்டுப்பேட்டை குழு இளங்கோ லக்குமி அம்மாள் அறக்கட்டளை சார்பாக தேசிய நூலகர் நாள் மற்றும் புத்தக ஆர்வலர் நாள் விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு அரசு பொது நூலகத்துறை, காஞ்சிபுரம் மாவட்ட நூலக ஆணைக்குழு, செங்கல்பட்டு மற்றும் செங்கல்பட்டு நூல் படிப்போர் வட்டம் மாவட்ட மைய நூலகம், செங்கல்பட்டு பாலாறு லயன்ஸ் சங்கம் மற்றும் உரைக்காடுபேட்டை கு.மு. இளங்கோ லக்குமியம்மாள் அறக்கட்டளை இணைந்து தேசிய நூலக நாள் மற்றும் புத்தக ஆர்வலர் நாள் விழா செங்கல்பட்டு மாவட்ட மைய நூலகத்தில் நடைபெற்றது. இதில் நூலகத்தை அதிகம் பயன்படுத்திய நூல் படிப்போர், மாவட்ட மைய நூலகத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் பேச்சு போட்டியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசுகள் மற்றும் நற்சான்றிதழ்கள் வழங்கி வாழ்த்தினர். இந்த நிகழ்ச்சியில் லயன் மதிப்புறு முனைவர் இளபாண்டியன், 2ஆம் நிலை நூலகர் ஜனார்த்தனன், செங்கல்பட்டு பாலாறு லயன் சங்க செயலாளர் லயன் செந்தில்குமார், மாவட்ட நூலக அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி, செங்கல்பட்டு பாலாறு லயன் சங்க தலைவர் சேவை ரத்னா, லயன் பெருமாள், அண்ணாமலை அழகர் நூலகம், செங்கல்பட்டு கார்த்திகேயன், திருக்குறள் முனைவர் சுந்தர எல்லப்பன், திருக்குறள் கவனகர் தமிழ் மகிழ்நன், இறை திருக்குறள் பயிற்றகம் மேடை புயல் பேச்சாளர் மாணிக்க வாசகன், செங்கல்பட்டு பாலாறு லயன் சங்க பொருளாளர் ரவிக்குமார் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அரசு பேருந்துகள் நிற்கவில்லை என்றால் பேருந்துகளை நிறுத்தி வைத்துவிட்டு என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள சுரக்காய்பட்டி, இளம்புவனம், சிதம்பராபுரம் கிராமங்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு திட்ட முகாம் சிதம்பராபுரத்தில் நடைபெற்றது. இதில் அரசின் பல்வேறு துறைகளை சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு கிராம மக்களிடமிருந்து மனுக்களை பெற்றனர். இதில் உடனடியாக தீர்வு காணப்பட்ட மனுக்களுக்கான ஆணையை சட்டப்பேரவை உறுப்பினர் மார்க்கண்டேயன் பயனாளிகளுக்கு வழங்கி பேசினார். இதில் வட்டாட்சியர்கள் சுபா, சரவண பெருமாள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அப்போது அங்கு வந்த பெண்கள், எங்கள் கிராமத்தில் பேருந்துகள் நிற்க மறுக்கின்றன,
கோவில்பட்டி பேருந்து நிலையத்தில் சிதம்பராபுரம் என்று சொன்னாலே போக்குவரத்து ஊழியர்கள் எங்கள் பேருந்தில் ஏற அனுமதிப்பதில்லை. இரவில் பெண்கள் வந்தாலும் நடுக்காட்டில் இறக்கிவிட்டு செல்வதாக குற்றம் சாட்டினர். உடனடியாக அவர் போக்குவரத்து கழக கோட்ட மேலாளரை தொடர்பு கொண்டு போக்குவரத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அரசு பேருந்து வழங்கியுள்ளது, சாலைகளும் சிறப்பாக இருக்கின்றன, ஆனால் பேருந்து நிறுத்தங்களில் முறையாக பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை ஏற்றுவது கிடையாது. இதனால் அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தி வருகின்றனர். எனவே ஒவ்வொரு பேருந்து நிறுத்தத்தில் கண்காணிக்க ஆட்களை நிறுத்தி நிறுத்தாமல் செல்லும் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இனி பேருந்துகள் நிறுத்தாமல் சென்றால் அதனை கிராம மக்களுடன் சென்று நிறுத்தி வைத்துவிட்டு என்னை செல்போனில் தொடர்பு கொள்ளுங்கள், நானே நேரில் வருகிறேன் என கிராம மக்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். மேலும் பேருந்துகள் நிற்காமல் செல்வது குறித்தும் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட சிறப்பு முகாமில் புகார் அளிக்கவும் அறிவுறுத்தினார். வாலாஜாபாத் ஒன்றியம் சிங்காடிவாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் துவங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் அரசு துறையின் பல்வேறு சேவைகள் எளிதில் கிடைக்கும் வகையில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு என்ற கோஷத்துடன் உங்களுடன் ஸ்டாலின் எனும் புதிய திட்ட முகாம் கடந்த 15ஆம் தேதி முதல் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நகர்ப்புற பகுதிகளில் 69 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 155 முகாம்கள் என 224 முகாம்கள் தொடங்கப்பட்டு மாவட்டம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வர உள்ளது. இவ்வாறு காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் அறிவித்துள்ளார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்குட்பட்ட சிங்காடிவாக்கம் ஊராட்சியை சேர்ந்த மக்கள் பயன்பெறும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் சிங்காடிவாக்கம் அரசு ஆரம்ப பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். முகாமில் பொதுமக்களிடமிருந்து 15 துறைகளுக்கான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்ப மனுக்கள் பெற்றனர். மேலும் முகாமில் வீட்டு வரி, மின் இணைப்பு, சொத்து வரி உள்ளிட்டவைகளுக்கு உடனடியாக முகாம்களிலேயே தீர்வு காணப்பட்டு அதற்கான சான்றிதழ்களை வழங்கினர். மேலும் பொதுமக்களிடமிருந்து பெற்ற மனுக்கள் மீது துறை சார்ந்த அதிகாரிகள் விரைவாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர். முகாமில் ஒன்றிய குழு தலைவர் தேவேந்திரன், மாவட்ட கவுன்சிலர் ராஜலட்சுமி குஜராத், ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு, ஊராட்சி மன்ற தலைவர் சுரேஷ், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட அனைத்து துறைகளை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் திமுக மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஒன்றிய குழு துணைத் தலைவர் சேகர், பேரூர் செயலாளர் பாண்டியன், ஒன்றிய கவுன்சிலர் சஞ்சய் காந்தி, ஊராட்சி மன்ற தலைவர்கள் ரீட்டா, மதுரை வீரன், சிவலிங்கம், மகேந்திரவர்மன், மோகன், பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய திமுக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், கிராம மக்கள் கலந்து கொண்டனர். திண்டிவனம் அருகே மர்ம விலங்கு கடித்து 6 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த குடிசைப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் குமரவேல். இவரது ஆட்டுப்பட்டியில் 10 ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் ஆடுகளை மேய்ச்சல் முடித்துவிட்டு ஆட்டுப்பண்ணையில் ஆடுகளை விட்டுவிட்டு வீடு திரும்பினார். இந்த நிலையில் இன்று காலை ஆட்டுப்பண்ணைக்கு சென்று பார்த்தபோது 6 ஆடுகள் உயிரிழந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார். மேலும் 4 ஆடுகள் மர்ம விலங்கு கடித்து உயிருக்கு போராடி வருவதாக தெரிவித்துள்ளார். தற்போது திண்டிவனம் அருகே மர்ம விலங்கு கடித்து 6 ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் கிராம விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் கிராம மக்களின் முக்கிய கோரிக்கை என்னவென்றால் வனத்துறை அதிகாரிகள் மர்ம விலங்கை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் மன்றத்தில் உறுப்பினராக சேர்பவர்களுக்கு கூலிப்படத்தின் டிக்கெட். திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தியேட்டர் உரிமையாளர்களுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. அறிவித்த அனைத்து திட்டங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றி வருகிறது. பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் பெருமிதம். டெல்லியில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி. புதுவை மற்றும் விழுப்புரம் மாணவர்கள் சாதனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.